மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தோடைய உசிரியை பார்த்தா தமிழ் செல்வி காப்பாத்துறாங்க. ராஜாங்க வீட்டுல இருக்கிற மத்த சாவித்திரி சித்ரா எல்லாரையும் பார்த்தா வண்டு சும்மா தாக்குன்னு தாக்கி எல்லா பக்கமும் கடிச்சு வச்சிருது. இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தோல்ல கிடக்கிற துண்டு எடுத்து சும்மா விசிறுன்னு விசிறி அந்த வண்டை பார்த்தா விரட்ட பாக்குறாரு. ஆனா வண்டு பார்த்தா ராஜாங்கத்தை குறி வச்சு எல்லா பக்கமும் கடிச்சு வச்சிருது. வண்டு கடிப்பட்டதுக்கு அப்புறம் இங்க ராஜாங்கத்தால எதுவுமே பண்ண முடியல. இந்த வண்டு கடிச்சு விச ஏறனா யாராலையும் சுயநினைவோடு இருக்க முடியாது. பொத்துன்னு பார்த்தா எல்லாரும் மயங்கி விழுந்துறாங்க. ஊர் மக்கள் பார்த்தா வண்டு கடிச்சதுனால ஆளாளுக்கு ஒரு பக்கம் பார்த்தா மயங்கி கிடக்காங்க. இங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாவித்திரி சித்ரா தாமரை எல்லாத்தையும் பார்த்தா வண்டு கடிச்சதுனால எல்லாம் பார்த்தா ஆளாளுக்கு ஒரு பக்கம் மயங்கி கிடக்காங்க. ராஜாங்கத்தால பார்த்தா இங்க வண்டு கடி தாங்கவே முடியல. வண்டு பார்த்தா ராஜாங்கத்தையும் நோக்கி எல்லா பக்கமும் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இங்க மெடிக்கல் கேம்ப்ல சேதுவும் தமிழ்ச்செல்வி இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் ஓடியாராங்க. இன்னும் ஏன் இப்படி எல்லாரும் பதவிக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் கேட்கவும், ஐயாவை போய் காப்பாத்துங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்லவும், என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், வண்டெல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சியா, அங்க ஐயா தங்கி இருக்க வீட்டுக்குள்ளேயும் வண்டெல்லாம் போயிருச்சியா, ஐயாவை நேரம் வண்டு கடிச்சுக்கிட்டு இருக்குயா, நீங்க போய் ஏதாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஊர் மக்கள்லாம் சொல்லி புலம்பவும், தமிழ்ச்செல்வி என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற குடிசைக்குள்ள போய் பார்த்தா இங்க தமிழ்ச்செல்வி ஒரு தீப்பந்தத்தோட வராங்க. என்னங்க இதை பிடிங்க, இதை தீப்பந்தத்தை பார்த்தா மட்டும்தான் இந்த வண்டெல்லாம் பறந்து போகும், போங்க நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா தமிழ் ஒரு கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு சேது பின்னாடியே ஓடியாராங்க. இங்க வீட்டுக்குள்ள பார்த்தா ராஜாங்கத்தை போட்டு வண்டு கடின்னு சும்மா கடிச்சிட்டு கிடக்கு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது அந்த தீப்பந்தத்தோட ஓடியாந்து அந்த தீப்பந்தத்தை வண்டு கிட்ட காமிக்கவும், அந்த தீப்பந்தத்தை பார்த்துட்டு வண்டெல்லாம் பார்த்தா பறந்து வெளியே போயிருது. தமிழ் பார்த்தா ராஜாங்கத்தை பாக்குறாங்க. ராஜாங்கம் கடிப்பட்டு பயங்கரமா சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. வலி தாங்க முடியல சேது, எல்லா பக்கமும் வண்டு கொட்டிருச்சு, வலி தாங்கவே முடியல, அப்படியே ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவோ, இங்க ஆளாளுக்கு பார்த்தா வீட்டுக்குள்ள எல்லாரும் மயங்கி கிடக்காங்க. என்னப்பா எல்லாரும் ஏன் இப்படி கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எல்லாரையும் வண்டு கடிச்சிருச்சுப்பா, வண்டு அதிகமா கடிச்சதுனால எல்லாரும் வலி தாங்க முடியாம மயங்கி கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தமிழ்கிட்ட வந்து சேது கேட்கிறாரு, ஏதாவது பண்ணு, நீ தான் டாக்டருக்கு படிக்கிறீல, எல்லாரும் இப்படி கிடக்காங்க பாரு, ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இருங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட நாட்டு வைத்தியர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்க எல்லாரும் பார்த்தா சொல்றாங்க, நாட்டு வைத்தியர் வீடு அந்த 2 தெரு தள்ளி இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், தமிழும் பார்த்தா வேகமா அந்த நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு போறாங்க. நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு போய், ஐயா என் மாமாவை வண்டு ரொம்ப கடிச்சிருச்சியா, வண்டு ரொம்ப கடிபட்டு மாமா வழியில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழை கேட்கவும், அம்மாடி வண்டு ரொம்ப கடிச்சிருச்சா, வண்டு ரொம்ப கடிக்க கூடாதேம்மா, வண்டு ரொம்ப கடிச்சிச்சுன்னா அந்த கடி விஷம் உடம்பெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும், அந்த கடிச்சதுனால அந்த இடம் வீங்க ஆரம்பிச்சிடும், கைகாலெல்லாம் தடிக்க ஆரம்பிச்சிடும், முகமே வீங்க ஆரம்பிச்சிடும், முகம் கைகாலெல்லாம் செவந்து போக ஆரம்பிச்சிருமே, அந்த வண்டு கடிச்சு சில பேர் இறந்து கூட போயிருக்காகம்மா, இதுக்கு ஒரே வைத்தியம், காட்டுக்குள்ள மலைப்பகுதியில ஒரு பச்சளை இருக்கு, அந்த பச்சளை செடியை எடுத்துட்டு வந்து அதோடைய கசாயத்தை குடிச்சா மட்டும்தான் அந்த வண்டு கடியோடைய விஷம் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் சொல்லவும், வண்டு கடிக்கு கஷாயமா, பச்சளை கஷாயத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், மாடி என்கிட்டையும் பச்சளை இப்போ தடிக்க இல்லைம்மா, நானே காட்டுக்குள்ளே போய் தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் சொல்லவும், சரி எங்கே இருக்குன்னு எனக்கு பாதை மட்டும் காட்டுகளே, அங்கே நானும் வந்து அந்த பச்சளை எடுத்துகிட்டு வந்து என் மாமாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், சரிம்மா நானும் வரேன், ஐயாவுக்கு எப்படியாவது பச்சளை வைத்தியம் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நாட்டு வைத்தியரும் தமிழ் செல்வியும் பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போய், அம்மா இங்கே தாம்மா அந்த பச்சளை செடி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் காட்டவும், தமிழும் பார்த்தா அந்த செடியை தேடி பார்க்குறாங்க. அந்த செடியையும் பார்த்தா தமிழை பார்த்துறாங்க. நாட்டு வைத்தியரும் தமிழ் செல்வியும் சேர்ந்து அந்த பச்சளை செடி எடுத்துட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக அந்த பச்சளையை போய் அரைச்சி எடுத்துட்டு வராங்க. மாமா இதை மட்டும் குடிங்க மாமா, இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற விஷம் எல்லாம் இறங்கிருமாமா, இதை எல்லாருக்கும் இங்கே இருக்க கொடுத்தனா சரியாயிருமாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் பார்த்தா நாட்டு வைத்தியரு, ஐயா நல்ல நேரத்துக்கு இந்த பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லுச்சியா, அதனாலதான் நானும் உங்க மருமகளும் சேர்ந்து போய் இந்த பச்சளையை எடுத்துட்டு வந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கூட அந்த வண்டு கடிச்சதுக்கான விஷம் உடம்பு ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சிருக்குயா, உடம்பு ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல சுயநினைவுல இறக்க ஆரம்பிச்சிருப்பாங்கயா, நல்ல வேலைக்கு உங்க மருமக வந்து தக்க நேரத்துல உங்க உசிரையே காப்பாத்திருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியர் சொல்லவும், தமிழ் அப்படியே பார்த்தா சேதுவை பாக்குறாங்க. சேது பார்த்தா தமிழை பாக்குறாரு. இங்க ராஜாங்க பார்த்தா அந்த கஷாயெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. ராஜாங்கம் தமிழ் செல்வியை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ மாமா என்ன பண்றீங்க, நீங்க எதுக்கு என்னைய கையெடுத்து கும்பிடுறீங்க, இதை நீங்கன்னு இல்லை, இந்த இடத்துல நான் யார் இருந்தாலும் நான் இதை பண்ணி தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன் மாமா,
அதுக்காண்டி இப்படி கையெடுத்து கும்பிட்டு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.